வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே என் வழியே என் உயிரே வாழ்வில் உணவே. திருப்பாடல் 88. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. சமீபத்தில் தாத்தா பாட்டிகளுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருந்தோம். திருப்பலிக்கு வந்திருந்த ஒரு வயதான பாட்டி திருப்பலி எல்லாம் முடிந்து விட்ட பிறகு, ஃபாதர் உங்களை சந்திக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒரு நிமிடம் பேசாமல் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்களுக்குள் இருந்த வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் அந்த கண்ணீரின் வழியாக வெளியேறியது. பிறகு கண்களை துடைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். என் மனதிற்குள் நிறைய வருத்தங்கள் இருக்கிறது ஃபாதர், என் மனதுக்குள் அதிகமான பாரங்கள் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது. என் பிள்ளைகள் துரோகம் செய்து விட்டார்கள், யாருமே என்னை கண்டுகொள்வதில்லை, என்னை பொருட்படுத்துவதில்லை, என்னை கவனித்துக் கொள்வதில்லை, என் தேவைகளை நிவர்த்தி செய்வதில்லை. தனியா நான் கஷ்டப்படுறேன் ஃபாதர், என் மனசு ரொம்ப பாரமா இருக்குது, நிம்மதியே இல்லை. இந்த வயசான காலத்துல நீ ஏன் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிற, செத்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என் பிள்ளை என்னை சொன்னபோது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. மிகுந்த வருத்தத்தோடு என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஃபாதர். எனக்கு எப்போ நேரம் வருமோ தெரியல, கடவுள் என்னை உடனடியாக எடுத்துக்கொள்ளணும், எனக்காக நீங்க செபியுங்க ஃபாதர் என்று சொல்லி அந்த தாயார் வந்திருந்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லி அந்த மகனை அழைத்து பேசி சமாதானத்தோடு அந்த தாயை அனுப்பி வைத்தேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இக்கட்டான நெருடலான தருணங்கள் வரும். இறை வார்த்தை சொல்லுகிறதே, ஆண்டவரே நான் பகலில் கதறுகிறேன் அப்பா, இரவில் உம்முடைய முன்னிலையில் புலம்புகின்றேன். தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் எல்லோரும் என்னை அவமானப்படுத்துறாங்க, கவலையும் கண்ணீருமா என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற வருத்தமா என் அன்பு சகோதரனே சகோதரியே? என் ஆண்டவரே, உன் முன்னிலையில் என் மன்றாட்டு வருவதாக, என் கூக்குரலுக்கு நீ செவிசாய்த்தருளும். என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்திருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர், என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய உள்ளம் கூட துன்பத்தினால் நிறைந்திருக்கிற உள்ளமாய், வேதனைகள் தாங்கியிருக்கிற இதயமாய், கலக்கத்தோடு கண்ணீரோடு நகர்ந்து கொண்டிருக்கிற நாட்களாய் உங்கள் வாழ்க்கையின் நாட்கள் இருக்கிறது என்றால், மகனே மகளே, ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய திருமுன்னிலையில் உன் மன்றாட்டு வருவதாக, உன் கூக்குரலுக்கு அவர் செவிசாய்க்கக்கூடிய இறைவனாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கும் போது உன் துன்பத்திலிருந்து, உன் வேதனையிலிருந்து, உன் கலக்கத்திலிருந்து, உன் அவமானத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே தெய்வம் நமது ஆண்டவர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரிடத்தில் தஞ்சமடைந்து இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள செபிப்போம். ஆமென்.
அன்னையாய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய், என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய், தாயான என் தெய்வமே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே